அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷோப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய மாநில உறவுகள் சார்ந்த குழுக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், கூட்டாட்சி தொடர்பாக நம்ம 4 வீடியோ பார்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கூட்டாட்சி, அடுத்தது என்ன பார்த்தோம், மத்திய மாநில உறவுகள் சார்ந்த அமைப்புகள், மத்திய மாநில உறவுகள் சார்ந்த குழுக்கள், அடுத்தது மத்திய மாநில உறவுகள் அந்த உறவுகளுக்கான அந்த அதிகார பகிர்வை பற்றி பார்த்தோம். அப்போ இது வந்து லாஸ்ட் வீடியோ குழுக்கள். இதில் நம்ம என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 குழு இருக்கும். ஓகேங்களா? மத்திய மாநில உறவுகள் சார்ந்த ஒரு 5 குழு இருக்கும். அதை பார்த்துட்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கு பார்ப்போம். ரொம்ப அது ஒரு செப்பரேட் டாபிக் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நீங்கள் 4 வீடியோ கவர் பண்ணிட்டீங்க, கூட்டாட்சி தொடர்பாக எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக்கில் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த டாப்பிக்கை நம்ம இங்கே கவர் பண்ணிடுவோம். இது முன்னாடியே நம்ம கவர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூட்டாட்சினா என்ன, அது எல்லாமே பார்த்துட்டு இந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் நமக்கு புரிதல் ஏற்படும். அதுக்காக தான். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த குழுக்கள் மட்டும் இதில் பார்க்காம என்ன பார்க்க போகிறோம், எஸ்ஆர் பொம்மை வழக்கும், அடுத்தது இந்திய கூட்டாட்சியுடைய பிரச்சனைகளும் தேவைகளும் அதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த குழுக்கள் ரிலேட்டடாக நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு அப்படின்னா, 12th அரசியல் அறிவியல் புக்கில் பாடம் 5 இந்தியாவில் கூட்டாட்சியில் 5.5ல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு, ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழில் உங்களுக்கு கொஷின் டைப் பண்ணும்பொழுது கூட ஏஆர்சின்னு கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இருக்குது. நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுவில் 2 இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஆர்சின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்ட் ஏஆர்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்னென்னா, நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக, நம்முடைய நாட்டின் நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக 2 நிர்வாக சீர்திருத்த குழுக்கள் அமைக்கப்பட்டது. இது நிர்வாக சீர்திருத்தத்துக்காக தான் அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மத்திய மாநில உறவுகள் சார்ந்த விஷயங்களையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான். ஓகேங்களா? அதாவது வேற ஒரு நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டிருந்தாலும், அப்போ நிர்வாக சீர்திருத்தம்னு வரும்போது மத்திய மாநில நிர்வாகம் அது எல்லாமே இங்கே வரதானே செய்யும். அப்போ அதையும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மத்திய மாநில உறவுகளுக்காக மட்டும் இது அமைக்கப்படலை. அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது சம்மந்தமாகவும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிர்வாக சீர்திருத்த குழுவும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மத்திய மாநில அரசு சார்ந்த ஒரு குழு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இதனுடைய நோக்கமே நிர்வாக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்டது, அதை பற்றி ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. அப்போ 2 நிர்வாக சீர்திருத்த குழு இருக்குது. என்னென்ன குழு இருக்குது? முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2வது நிர்வாக சீர்திருத்த குழு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த முதல் நிர்வாக சீர்திருத்த குழு எப்போ உருவாக்கம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 ஜனவரி 5ல் உருவாக்கப்பட்டது. பாருங்க, அடுத்தது இதனுடைய தலைவர் யாராக இருந்தாங்கன்னா, மொரார்ஜி தேசாய் தான் ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு கே அனுமந்தையா தலைமையிலும் அமைக்கப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு இதை அமைக்கும் பொழுது இவர் தான் தலைவராக இருந்தார். ஓகேங்களா? அப்புறம் இவருக்கு பதிலாக கே அனுமந்தையாவை தலைவராக நியமித்தாங்க. ஓகேங்களா? அப்போ இக்குழு 20 அறிக்கைகளை என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொடுத்தது. அதில் ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைகளை கொடுத்தது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த நோக்கத்துக்காக மட்டும் அவங்க அமைக்கலை. பொதுவாக நிர்வாக சீர்திருத்தத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு குழு ஒரு 20 அறிக்கையை பரிந்துரைக்குது. அதில் ஒரு அறிக்கை எதை பற்றி சொல்லுது, மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரைக்குது. அவ்வளோதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அப்போ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 ஜனவரி 5. ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் தான் தலைவராக இருந்திருக்காரு. அதற்கப்புறம் கே அனுமந்தையா. ஓகேங்களா? அப்போ 20 அறிக்கை, அதில் ஒன்று மத்திய மாநில உறவுகளை பற்றியது. அப்போ 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கிறாங்க. அது எப்போ அமைக்கிறாங்கன்னா 2005ல். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீரப்ப மொய்லி தலைவராக இருந்திருப்பார், பின்னாடி ராமச்சந்திரன் தலைவராக இருந்திருப்பார். இந்த அளவுக்கு கண்டென்ட் போதுமானது. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அதில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, 2வது நிர்வாக சீர்திருத்த குழு அது எப்போ உருவாக்கப்பட்டது, அதனுடைய தலைவர் யார்? 2 தலைவர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தர் இருப்பாங்க, 2வது ஒருத்தர் இருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது போக இப்போ நம்ம ஒரு 5 குழு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 குழு, இப்போ முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966. அப்போது இந்த பீரியட் யாருடைய பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இந்த குழுவில் அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இது உங்களுடைய ஒர்க். எதுக்காகனா, இப்போ நான் இதில் கொடுத்துர்லாம். இப்போ நீங்கள் தேடி எழுதும் பொழுது 2 விஷயம் உங்களுக்கு மனப்பாடமாகும். எந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க,
அப்படிங்கிறது நல்லா நீங்கள் தேடி அதை மட்டும் தனியாக எடுத்து எழுதும் பொழுது நல்லா மெமரி ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏதாவது இந்த கமிஷன் இல்லை ஏதாவது ஒன்று அமைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு திட்டம் கொண்டு வராங்க, ஏதோ ஒரு கமிஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த கமிஷன் அந்த திட்டம் கொண்டு வந்த பீரியடில், அந்த கமிஷன் கொண்டு வந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரதமர் பட்டியல், பிரசிடெண்ட் பட்டியல் அதெல்லாம் மறக்காது. இப்படி தான் அந்த பட்டியலை படிக்கணும்னு நான் சொன்னேன்ல. இப்போ இந்த 5 குழுவுக்கான பிரைம் மினிஸ்டரை நீங்கள் எழுதணும். இந்த 5 குழு துவங்கப்பட்டதில்ல, அந்த பீரியடில் யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா மறக்காது. அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு குழு பார்த்துட்டோம். நிர்வாக சீர்திருத்தங்கள் குழுவில் 2 குழு பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 2வது குழு பார்த்திங்கன்னா ராஜமன்னார் குழு. PV ராஜமன்னார் குழுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அமைச்சது, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அமைச்சது. தமிழ்நாடு அரசாங்கம் நமது அரசமைப்பின் மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்க 1969 அமைச்சது. அப்போ இந்த ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசாங்கம் தான் தமிழ்நாடு அரசாங்கம் தான் அமைச்சது. அதனுடைய நோக்கமே என்னதான்? மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காக தான். அதனுடைய நோக்கமே அதுதான். ஆனால் நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு அது இல்லை. அது நிர்வாகத்தை சீர்திருத்துவதற்காக அமைக்கப்பட்டது. ஆனால் அவங்க மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடாகவும் பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ராஜமன்னார் குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆய்வு செய்வதற்காகவே அமைக்கப்பட்டது. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்தது 1969 அமைச்சது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, அப்போ இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமன்னார் தான். PV ராஜமன்னார் தான் இதனுடைய தலைவர். பாருங்க, PV ராஜமன்னார் தான் இதனுடைய தலைவர். இவர் யாராக இருந்திருப்பாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியாக அவர் இருந்திருப்பார். இது போக 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த குழுவுடைய உறுப்பினர் 3 பேர் இருப்பாங்க. ஒன்று PV ராஜமன்னார், அவர் தான் தலைவர். இன்னொன்று பார்த்தீங்கன்னா A லட்சுமணன் இல்லைன்னா லட்சுமண சுவாமி, எப்படி வேணாலும் கொடுத்துருப்பாங்க. அவர் என்னவா இருந்திருக்க சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர். அடுத்தது P சந்திர ரெட்டி பார்த்தீங்கன்னா ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி. இந்த 3 பேர் தான் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. அதில் PV ராஜமன்னார் தலைவர். ரொம்ப ரொம்ப முக்கியம். உறுப்பினர்களும் ரொம்ப முக்கியம். 3 பேர் தானே இருக்காங்க. அப்போ அந்த யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். PV ராஜமன்னார், A லட்சுமணன், P சந்திர ரெட்டி. இவங்க 1969 அமைக்கிறாங்கல்ல இந்த மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக. இவங்க ஆய்வு பண்ணி எப்போ தன்னுடைய பரிந்துரையை இந்த குழு கொடுக்குதுன்னா 1971. இந்த மாதிரி இப்போவெல்லாம் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஒரு குழு அமைக்கப்பட்டது எப்போ, அது எப்போ பரிந்துரையை வழங்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகேங்களா? இவங்க கொடுத்த பரிந்துரை இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், மாநில சுயாட்சி வரலாற்றில் மிகவும் முக்கிய மைல்கல்லாக இக்குழுவின் அறிக்கை இருக்குது. இவங்க கொடுத்த பரிந்துரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதில்? மாநில சுயாட்சியில். இவங்க அதிகமாக மாநிலத்தின் உரிமைக்காக பேசியிருப்பாங்க, பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. அப்போ முக்கிய மைல்கல்லாக இது இருந்திருக்கு இக்குழுவின் அறிக்கை. அப்போ நம்ம கண்டிப்பாக அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த குழு என்னென்னலாம் பரிந்துரை கொடுத்துருக்குது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா சட்டப்பிரிவு 263. சட்டப்பிரிவு 263 என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்த்தோம், போன கிளாஸில் பார்த்துருப்போம்ல. மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை யார் அமைக்கணும்? குடியரசுத் தலைவர் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? பாருங்க, இப்போ இவங்க கொடுத்த பரிந்துரை பாருங்க. அரசமைப்பு சட்டப்பிரிவு 263 உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா இந்த கமிஷன் இருக்கும் பொழுது இந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா 1969. நமக்கு மாநிலங்களுக்கு இடையேயான குழு எப்போ தொடங்கியிருக்கோம்? 1990. ஓகேங்களா? அப்போ இவங்க போட்ட பீரியடில் மாநிலங்களுக்கு இடையேயான குழு இல்லை, அரசமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க? அரசமைப்பு சட்டப்பிரிவு 263 உடனடியாக அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசமைப்பு சட்டப்பிரிவு 263 என்ன சொல்லுது? மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கணும்னு சொல்லுது. அப்புறம் இவங்க இதில் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உடனே அமைங்க. இந்த குழுவின் தலைவராக யார் இருக்கணும்னா பிரதமர் இருக்கணும். மாநில முதல்வர்கள் அல்லது அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கணும். மாநில முதல்வர்கள் உறுப்பினர்களாக இருக்கணும், இல்லைன்னா அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் உறுப்பினர்களாக பணியாற்றணும்னு சொல்கிறாங்க. இக்குழுவிடம் அதிக அதிகாரம் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இக்குழுவிடம் அதிக அதிகாரம் இருக்கணும்.
மத்திய அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளையும் நாடாளுமன்றத்தின் சட்டங்களையும் இக்குழுவில் என்ன பண்ணணும், ஆலோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட ரெக்கமெண்டேஷன். இது அமைங்க, இது ஆல்ரெடி அரசமைப்பு சட்டப்பிரிவில் தான் இருக்குது. மாநிலங்களுக்கு இடையேயான குழு உடனே ஏற்படுத்துங்க. அதில் தலைவர் பிரதமராக இருக்கணும், உறுப்பினர்கள் மாநில முதல்வர்களாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களால் நியமிக்கப்பட்டவங்க இருக்கணும். அந்த குழுவுக்கு அதிக அதிகாரம் கொடுங்க. மத்திய அரசாங்கத்துடைய முக்கிய முடிவுகளையும் நாடாளுமன்றத்துடைய சட்டங்களையும் இந்த குழுவில் என்ன பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க. அடுத்தது தேசத்தின் பாதுகாப்பு, வெளியுறவு, இது 2 தவிர இதர எல்லா அதிகாரங்களையும் பயன்படுத்தும் முன் மத்திய அரசு என்ன பண்ணணும், இந்த குழுவை ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர பாதுகாப்பு, வெளியுறவு, இந்த 2 அதிகாரங்கள் தவிர மற்ற எந்த அதிகாரங்களையும் மத்திய அரசு பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மாநில முதல்வர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவை என்ன பண்ணுங்க, ஆலோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் என்ன, சட்டப்பிரிவு 263 உடனடியாக அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் என்னது, அரசமைப்பின் சட்டப்பிரிவு 256, 257, 339 கிளாஸ் 2 இது 3ஐயும் நீக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3 அரசமைப்பு சட்டப்பிரிவை நீக்கணும்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா 256 என்ன சொல்லும் அப்படின்னா, மாநிலத்துக்கு நிர்வாக அதிகாரங்கள் இருக்குல்லங்க, அந்த நிர்வாக அதிகாரத்தை அது எப்படி பயன்படுத்தணும்னா பாராளுமன்ற சட்டப்படி, பாராளுமன்றம் சட்டம் இயற்றி இருக்குல்ல, அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பயன்படுத்தணும். மாநிலத்துக்கு நிர்வாக அதிகாரம் இருக்குங்க, அந்த அதிகாரம் எப்படி இருக்கணும், பாராளுமன்றம் சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் 256. 257 என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாநில அரசு நிர்வாக அதிகாரத்தை படுத்துறது இல்லைங்க, அந்த நிர்வாக அதிகாரம் மத்திய அரசுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ஒன்று சொல்லுது. அடுத்தது 339(2) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு எதில் இருக்குன்னா பகுதி 16 அந்த மாதிரி இருக்கும். அது என்ன சொல்லுன்னா, பழங்குடியினர் நலன் இருக்குல்ல, பழங்குடியினர் நலனுக்காக சட்டம் என்ன பண்ணுன்னா, பழங்குடியினர் நலனுக்காக திட்டங்களை பாராளுமன்றம் கொண்டு வரலாம், மத்திய அரசு கொண்டு வரலாம். அப்போ அந்த இடத்துல மாநில அரசாங்கத்து கூட கலந்து ஆலோசிக்காமையே என்ன பண்ணலான்னா, அந்த இடத்துல அவங்க முடிவெடுக்கலாம். பழங்குடியினர் நலனுக்காக திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரலாம். அந்த இடத்துல மாநில சுயாட்சியும் மீறி அவங்க கொண்டு வரலாம் அந்த திட்டத்தை. ஓகேங்களா? அப்போ இந்த 3மே எதுக்கு எதிராக இருக்குது, மாநில அரசுக்கு எதிராக இருக்குது. ஒன்று என்ன பண்ணுது, 256 என்ன சொல்லுது, மாநில நிர்வாக அதிகாரம் எப்படி பயன்படுத்தணும்னா பாராளுமன்றம் சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி பயன்படுத்தணும்னு சொல்லுது. 257 என்ன சொல்லுது, மாநிலங்கள் தன்னுடைய நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்திட்டோம், ஆனால் அது மத்திய அரசுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இன்னொன்று 339 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, பழங்குடியினர் நலனுக்காக திட்டங்களை மாநில சுயாட்சியையும் மீறி பாராளுமன்றம் என்ன பண்ணலாம், இல்லை மத்திய அரசு என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? இந்த 3ஐயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீக்குங்க அப்படின்னு இந்த கமிஷன் சொல்லுது. இது என்ன, இந்த சட்டப்பிரிவு 3மே மாநில உரிமைகளை பாதிக்குது. அப்போ இந்த 3 ஆர்டிக்கல் நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன, அதாவது என்னன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க, நான் என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறத லைட்டாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா? சரி, இது 2வது பாயிண்ட். 3வது பரிந்துரை என்ன சொல்கிறாங்கன்னா, இதர அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும். பாருங்க, நான் சொன்னல நம்முடைய அந்த 7வது அட்டவணையில் என்னென்ன இருக்குது, 3 இருக்குது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 இருக்குது. இந்த 3 பட்டியலில் இல்லாத ஒரு தனி வகை தான் என்னது, இதர அதிகாரங்கள். அப்போ இதர அதிகாரங்கள் இருக்கக்கூடிய துறைகள் சார்ந்து சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, மத்திய அரசுக்கு தான் இருக்குது. கரெக்டா? அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இதர அதிகாரங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதில் சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசுகளுக்கு மாற்றி கொடுங்க, அவங்க சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதர அதிகாரங்களுடைய பொறுப்பை மத்திய அரசுகிட்ட இருந்து மாநில அரசுக்கு மாற்றி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் அந்த இதர அதிகாரங்கள் தொடர்பாக சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு தான் ரைட்ஸு, மத்திய அரசுக்கு தான். இதர அதிகாரம்னாலும் எஞ்சிய அதிகாரங்கள்னாலும் ஒன்று தான். அதாவது என்னதுங்க, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், இதில் இல்லாத அதிகாரங்கள் தான் என்னதுங்க, இதர அதிகாரங்கள். அப்போ இதில் இல்லாத அதிகாரங்கள் மீது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமோ இல்லை நிர்வாக அதிகாரமோ யாருக்கு தான் இருக்குது, மத்திய அரசுக்கு தான் இருக்குது.
அப்படி இருக்கக்கூடாது, மாநிலத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வரி விதிக்கும் அதிகாரமும் எதுக்கு கொடுங்க, மாநில அரசுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமானது பாருங்க, சட்டப்பிரிவு 356 மத்திய அரசு கவனமாக பயன்படுத்தணும். எதுக்கு எடுத்தாலும் அதை பயன்படுத்தக்கூடாது. சட்டப்பிரிவு 356ன்னா என்னதுங்க, மாநில அவசர நிலையா? அப்போ மாநில அவசர நிலையை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். அப்போ அந்த இடத்துல சட்டமன்றத்துக்கு, மாநில சட்டமன்றத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும், மாநில உரிமை பறி போயிடும். அப்போ நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் அதை பண்ணக்கூடாது, பார்த்து கவனமாக அதை அமல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மாநிலத்தில் அரசியல் சாசன அமைப்பு முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே கடைசி ஆயுதமாக மத்திய அரசு இவ்வுறுப்பை பயன்படுத்த வேண்டும். அதாவது நம்முடைய மாநிலத்தில் அரசியல் சாசன அமைப்பு முற்றிலும் சீர்குலைஞ்சு போயிருச்சுன்னா, அப்பவும் என்னதான் சொல்கிறாங்க, எல்லா இதையும் பாருங்க, ரொம்ப முடியல பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி ஆயுதமாக மட்டும் இந்த சட்டப்பிரிவு 356 எடுங்க, மாநில அவசர நிலை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாதாரண சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இச்சட்ட உறுப்பை மாநிலத்தில் மத்திய அரசு பயன்படுத்தக்கூடாது. இது சும்மா ஒரு சாதாரண பிரச்சனை, அதுக்காக நீங்கள் மாநில அவசர நிலையை கொண்டு வரக்கூடாது. அதாவது அரசியல் சாசன அமைப்பு சீர்குலைந்தால், முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே எடுங்க. ஆனால் அதை கடைசி ஆயுதமாக எடுங்க. வேறு ஏதாவது சான்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது இதை சரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி ரொம்ப முடியாத பட்சத்தில் கடைசி ஆயுதமாக என்ன பண்ணுங்கள், சட்டப்பிரிவு 356 எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அனைத்து இந்திய பணிகளில் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதை பற்றி இதை உருவாக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குங்க இருக்குது, ராஜ்யசபாக்கு இருக்குது. பார்த்தோமா, 312. அனைத்து இந்திய பணிகளில் பெரிய அளவில் என்ன பண்ணுங்க, மாற்றங்களை பரிந்துரைத்தது. இது என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுக்கு சாதகமாக மாநில அரசுகளுக்கு எதிரான அனைத்து இந்திய பணிகள் தேவையில்லை. ஏன்னா இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் பணிக்கு வர்றாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் யாரு தான் தேர்வு பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சோ இல்லை ஏதோ யார் தான் தேர்வு பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் தேர்வு பண்ணுறாங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட்ஸுக்கு இந்த பணிகளை செய்வதற்கு அனுப்புகிறாங்க, ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ இது மத்திய அரசுக்கு சாதகமாகவும் மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இந்திய பணிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளையும் அரசமைப்பிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐஏஎஸ் உட்பட ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ், ஆல் இண்டியா சிவில் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன வந்துடும், இந்திய ஆட்சி பணி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதில் இருக்கிறது எல்லாமே வந்துருமா? அப்போ அதையும் சேர்த்து என்ன பண்ணுங்க, இந்திய பணிகள் அரசமைப்பிலிருந்து நீக்குங்க. ஏன்னா இது மத்திய அரசுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இது மத்திய அரசு தானே தேர்வு பண்ணுறாங்க, ஒரு பணிக்காக மாநில அரசுகளுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ இதை என்ன பண்ணிடுங்க, நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும். இப்போ நிதியை பிரித்து கொடுக்கறதே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. ஓகேங்களா, எவ்வளோ நிதி கொடுக்கலான்னு. அப்போ அந்த நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தரணும். மாநிலங்களுடைய நிதி சக்தியை அதிகரிப்பதற்கு என்ன பண்ணுங்கன்னா, தொழில் நிறுவனங்கள் வரி, ஏற்றுமதி வரி, சுங்க வரி, இதை எல்லாம் போன்றவற்றை மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசிற்கு மாற்ற வேண்டும். சுங்க வரியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, மத்திய அரசே ஃபுல்லாக வச்சுக்குவாங்க, விதித்து வசூலித்து அவங்களே பயன்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி வரியெல்லாம் மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசுக்கு கொடுங்க. ஓகேங்களா, நிதி ஆதாரங்கள், நிதி எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஆதாரம், எந்தெந்த சோர்ஸில் இருந்தெல்லாம் நமக்கு நிதி கிடைக்குதோ அதையோ அதிகமாக பண்ணி கொடுங்க. நீங்கள் சுங்கவரியில் நீங்களே மத்திய அரசே வச்சுக்கிறாங்க, அதை எங்களுக்கு மாநிலங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிதியாற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணியே அதுதான். நிதி இருந்தால் தானே நம்ம ஏதாவது செய்ய முடியும், திட்டம் கொண்டு வர முடியும், ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அப்போ நிதியாற்றல் தான் மாநில உரிமைகளின் அச்சாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுங்கன்னா, 7வது அட்டவணையில் திருத்தங்கள் பெரிய அளவில் செய்ய வேண்டும். 7வது அட்டவணை தான் அந்த பட்டியலை பற்றி சொல்கிறது, அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறது. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல், அதில் திருத்தம் கொண்டு வாங்க. மத்திய பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றிலிருந்து மாநில பட்டியலுக்கு அதிக அதிகாரங்கள் கொடுங்க. இங்கே 98 இருக்குது, பொது பட்டியல் 52 இருக்குது.
இங்கே 59 தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதில் 98 இருக்குது. இதிலே இருக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இந்த மாநில பட்டியலுக்கு மாற்றி கொடுங்க, மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிதிக்குழு, நிதி ஆணையம் எப்படி இருக்குன்னா ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக இருக்க வேண்டும். ஏன் ஃபினான்ஸ் கமிஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணது என்ன, மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், பிரித்து கொடுக்கலாம், வருவாய் பகிர்வு இப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த குழு எப்படி இருக்கணும், ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது எல்லாம் யாருக்கு, எந்த கமிஷன் கொடுக்குறாங்க உங்களுக்கு, PV ராஜமன்னார் கமிஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துக்கோங்க. சட்டப்பிரிவு 263 பற்றி சொல்லுது. உடனே என்ன பண்ணிடுங்க, அமல்படுத்திடுங்க. மாநிலங்களுக்கு இடையேயான குழு. அடுத்தது சட்டப்பிரிவு 256, 257, 339 2 நீக்கிடுங்க. இதர அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு கொடுங்க. சட்டப்பிரிவு 356 கவனமாக பயன்படுத்துங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்காக என்ன பண்ணிடாதீங்க, பயன்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனைத்து இந்திய பணிகளிலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க, அது வேண்டாம், அது அரசமைப்பிலிருந்து நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிதி ஆதாரங்களை அதிகமாக மத்திய அரசு கிட்டிருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தாங்க. அது போக 7வது அட்டவணையில் மத்திய பட்டியலையும் பொது பட்டியலும் இருக்கக்கூடிய விஷயங்களை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி எல்லாமே என்ன சொல்கிறாங்க, நிதிக்குழு ஒரு நிரந்தர பாகுபாடு இல்லாத அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம 2வது கமிஷனை பார்த்துட்டோம். அடுத்தது 3வது கமிஷன் பார்த்திங்கன்னா சர்க்காரிய கமிஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான கமிஷன் தான். சர்க்காரிய கமிஷனும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. ராஜமன்னார் கமிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சர்க்காரிய கமிஷன் மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 1983 அமைப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. PM யாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லலை, ஆனால் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணணும். 5 குழுக்குமே பிரைம் மினிஸ்டர் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக 1969 PV ராஜமன்னார் குழுவை அமைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அப்போ யார் CM-ஆ இருந்தாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது 1983 மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, சர்க்காரிய குழுவை அமைக்கிறாங்க. ஓகேங்களா. இதனுடைய உறுப்பினர் மொத்தம் 3 பேர். சர்க்காரியா தான் தலைவர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மற்ற 2 பேர் யாருன்னா P சிவராமன், RSSN. 3மே SSN தான் வரும். சர்க்காரியா, சிவராமன், SSN. ஓகேங்களா. அப்போ SSN தானே, சர்க்காரியா, சிவராமன், சென், SSS. 3 உறுப்பினர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குழு 247 பரிந்துரைகளை கொடுத்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது தன்னுடைய பரிந்துரையை எப்போ வழங்குச்சுன்னா 1983 அமைச்சாங்களா, பரிந்துரையை 1988 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பரிந்துரையை கொடுக்குறாங்க. சரி, அவங்க என்னென்ன பரிந்துரையெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இவங்களும் அப்படிதான் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை பற்றி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இதை மாற்றிக்கோங்க. இது ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க, B. அதே மாதிரி 266C ஸ்மால் லெட்டர், 266A ஸ்மால் லெட்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுதான் கிளாஸு. 263ல் 3 இருக்கும், ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா 263னாவே என்னது, மாநிலங்களுக்கு இடையேயான குழு. என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டப்பிரிவு 263B மற்றும் 263C பணிகளை செய்யும் அதிகாரம் மட்டும் இந்த குழுக்கு கொடுங்க. மாநிலங்களின் பொதுவான நலன் கருதி இக்குழு பரிந்துரைகளை வழங்க வேண்டும். 263A அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கக்கூடாது. இப்போ 3 கிளாஸ் இருக்குதுங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 263Bலையும் 263Cயில் கொடுத்துருக்க அதிகாரம் மட்டும் இக்குழுவுக்கு கொடுங்க. 263ல் கொடுத்துருக்கக்கூடிய 263Aல கொடுத்துருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இந்த குழுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. சரி, அப்போ 263Aல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போது மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை இருக்குதுல்ல, அந்த மாநிலங்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனை நடக்கும்போது அது விசாரித்து அறிவுறுத்துறது, அதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த குழு விசாரித்து அறிவுறுத்துறது தான் இது கொடுத்துருப்பாங்க. இந்த அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த குழுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. 263Bல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பொதுவான விஷயங்கள் இருக்குல்ல, இப்போ 2-3 மாநிலங்கள் இருக்குன்னா அதுக்கான ஒரு குழு அமைக்கிறாங்கன்னா, நிறைய மாநிலங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குழு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு பொதுவான விஷயங்களில் அவங்க என்ன பண்ணணும்னா விவாதித்து ஒரு கொள்கையை உருவாக்குறது.
263B. ஓகேங்களா. 263C அப்படின்னா அது சம்பந்தமாக பரிந்துரை, இந்த கொள்கை உருவாக்குறாங்கல்ல, அது சம்பந்தமாக பரிந்துரை வழங்குவது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட்டு அதெல்லாம் பேசி ஒரு பரிந்துரை வழங்குற மாதிரி இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு விசாரணை பண்ணி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொல்கிறது பார்த்தா இருக்குது. ஓகேங்களா. அப்போ 263A என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த குழு வந்து மாநிலங்களுக்கு இடையேயான அந்த பிரச்சனை எழும் பொழுது அந்த பிரச்சனையை விசாரித்து அறிவுறுத்தும். அதுதான் 263A. அந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க. என்ன பண்ணுங்கன்னா, இப்போ மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனை நடக்குதுன்னா, பொதுவான ஒரு விஷயத்தில் பிரச்சனை இருக்குதுன்னா அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண அதுக்கான பரிந்துரைகளை கொடுக்கட்டும். அதுதான் இதை டிஸ்கஸ் பண்ணுறது. பிங்கிறது டிஸ்கஸ் பண்ணுறது, சிங்கிறது பரிந்துரை கொடுக்கறது. இந்த 2 அதிகாரத்தை மட்டும் இக்குழு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மாநிலங்களின் பொதுவான நலன் கருதி இக்குழு பரிந்துரைகளை வழங்க வேண்டும். சட்டப்பிரிவு 263A அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் இக்குழுவிற்கு வழங்கக்கூடாது. அதுதான் இந்த 263A. இதுதான் மாநிலங்களுக்கு இடையில் எழும் சிக்கல்களில் தலையிடும் அதிகாரம் இதுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் ஒரு நிரந்தர சுயாட்சி பெற்ற செயலகத்தை மாநிலங்களுக்கு இடையேயான குழுவிற்கு உருவாக்கி தர வேண்டும். இந்த குழுவுக்கு ஒரு சுயாட்சி பெற்ற ஒரு செக்ரட்டரியேட்டை உருவாக்கி தரணும், ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று உருவாக்கி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பார்த்தோம்ல ராஜமன்னார் கமிஷன் பார்த்திங்கன்னா 263 தான். மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் குறையுதா, பார்த்தா ரீட் பண்ணாவே நமக்கு புரியுதல்ல. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இவங்களும் சட்டப்பிரிவு 356 பற்றி பேசியிருக்கிறாங்க. சட்டப்பிரிவு 356 பாருங்கள், இவங்களும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. மிகவும் கவனமாகவும் மிகவும் குறைவாகவும் பயன்படுத்தப்படணும், கடைசி ஆயுதமாக பயன்படுத்தப்பட வேண்டும். இவங்களும் அப்படியே தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் அரசமைப்பின்படி ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டும்தான் பயன்படுத்தணும். இச்சட்டப்பிரிவை பயன்படுத்தும் முன் எல்லா மாற்று உத்திகளையும் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலையை அறிவிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை சரி பண்ணுறக்கான எல்லா உத்திகளையும் பாருங்கள். முடியாத பட்சத்தில் கடைசி ஆயுதமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நிலையை அறிவிங்க. ஓகேங்களா. அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது ராஜமன்னார் கமிஷன் சொன்னதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. அடுத்தது ஆளுநர் பதவியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆளுநரை நியமிக்க, சரி அப்படியே நீங்கள் பண்ணாலும் ஆளுநரை நியமிக்கும் முன் சம்பந்தப்பட்ட மாநில அரசை கலந்தாலோசிக்க வேண்டும் அப்படின்னு சில அரசியல் கட்சிகள்லாம் கருத்துக்களை வச்சுருப்பாங்க. அதை இந்த குழு நிராகரித்தது. ஆளுநரை நியமிக்கணும்னா அந்த மாநில கட்சிகளுடைய மாநில அரசை கலந்தாலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் கருத்துக்கள் வச்சாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழு நிராகரிக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கூட்டாட்சி முறை நன்கு செயல்படணும் அப்படின்னா அரசியல் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது. ஒன்று சொல்கிறாங்க, அரசியல் தலைவரை ஆளுநரை நியமிக்கக்கூடாது. இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்களை ஆளுநராக நியமிக்க வேண்டும் சொல்கிறாங்க. வெவ்வேறு கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கும் பொழுது மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது, இந்த கண்டிஷனில் சொல்கிறார். ஓகேங்களா. அதாவது அரசியல் கட்சிகள் சில கருத்துக்கள் வச்சாங்க. மாநில ஆளுநரை நியமிக்கணும்னா அந்த மாநில அரசை கலந்தாலோசிக்கணும்னு சொன்னாங்க அரசியல் கட்சிகள். அதையெல்லாம் கேட்கல, அதை நிராகரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நியமிங்க, மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் நியமிக்கலாம், ஆனால் அரசியல் தலைவர்களை நியமிக்கக்கூடாது. நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பெருமை மிக்க இந்திய குடிமகன்களை ஆளுநராக நியமிக்க வேண்டும். இன்னொன்று என்ன சொல்கிறாரு, வெவ்வேறு கட்சிகள் மத்தியிலும் சரி மத்திய அளவுலேயும் சரி மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கும் பொழுது, ஓகேங்களா, நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கட்சிகள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை ஆளுநராக நியமிக்கக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இருக்கீங்க, நிறையா கட்சிகள் மத்திய அளவுலையும் மாநில அளவுலையும் நிறையா கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆளுநரை மத்தியில் ஆளும் கட்சியின் தலைவர்களை
மத்தியில் ஓகேங்களா, மத்தியில் ஆளும் கட்சி இருப்பாங்கல்ல, அவங்களுடைய தலைவர்களே ஆளுநராக நியமிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மாநிலத்தில் வேறு வேறு கட்சிகள் அங்கங்கே வேறு வேறு கட்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மத்திய அளவிலான ஆளும் கட்சியின் தலைவரை என்ன பண்ணக்கூடாது, ஆளுநராக நியமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதவியை ரத்து பண்ணணும் அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ரத்து பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி இந்த பதவியுடைய அந்த நியமனத்தை பற்றி சொல்லியிருப்பார். ரத்து பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல, அதையெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இது. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், சர்க்காரிய கமிஷன் மாநிலங்களுக்கிடையேயான குழுவை பற்றி சொல்கிறாங்க, சட்டப்பிரிவு 356 பற்றி சொல்கிறாங்க, ஆளுநர் பதவியை பற்றி சொல்கிறாங்க. இந்த மூணு தான். ஓகேங்களா, இதில் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பி சிவராமன், ஆர்எஸ்எஸ் சென். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், அடுத்த குழு பார்த்தீங்கன்னா எம்எம் புன்சி குழு, மதன் மோகன் புன்சி தலைமையிலான குழு. இதுவும் மத்திய அரசாங்கம் தான் அமைக்குது. 2007ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் 2007ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி எம்எம் புன்சி, மதன் மோகன் புன்சி தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அதுதான் என்னதுங்க, புன்சி குழுன்னு நம்ம சொல்லுவோம். 2007 அமைக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் தான் அமைக்குது, அது ரொம்ப முக்கியமானது. இதில் 3 நிபுணர்களும் ஒரு செயலரும் இருப்பாங்க. மொத்தம் 5 பேர், ஒரு தலைவர், 3 நிபுணர்கள், ஒரு செயலர் இருப்பாங்க. 2007 அமைக்கிறாங்க. இது தன்னுடைய பரிந்துரைகளை 2010 வழங்குது. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா மாநில ஆளுநர்கள், கொஞ்சம் இது லைட்டாக பார்த்துக்கிட்டா போதும், மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவிக்காலத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பதவிக்காலம் தான் நியமிக்கப்படணும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை போல மாநில ஆளுநர்களும் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் மூலம் மட்டுமே பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எப்படி குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி தான் மாநில ஆளுநரையும் பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாங்க, பதவி நீக்கம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மாநில ஆளுநர்களையும் அதே மாதிரி பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இது என்னென்னா ஆளுநர் பற்றி சொல்கிறது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவர்னர் பற்றி சொல்கிறது. ஓகேங்களா, இதை கூட தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி பாருங்க, அந்த மாநில அவசர நிலை இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுவாங்க. ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் அல்லது பகுதிகளில் மட்டுமே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம். மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய இல்லை. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டில் மாநில அவசர நிலையை அறிவிங்க, ஓகே. அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிளர்ச்சி நடக்குது, ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பயங்கரமான கிளர்ச்சி நடக்குதுன்னா நீங்கள் அந்த பகுதிக்கு மட்டும், அந்த மாவட்டத்துக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்க. ஏன் ஒரு ஸ்டேட்டுக்கே பண்ணாதீங்க, ஒரு ஸ்டேட்டுக்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வராதிங்க. எங்கே நடக்குதோ அந்த இடத்துல மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, மாநிலம் முழுவதுக்கும் அமல்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இதனால் என்ன பண்ணுங்கன்னா, அரசமைப்பு உறுப்பு 355யும் 356யும் மாற்றம் கொண்டு வாங்க, ஆகியவற்றில் மாற்றம் கொண்டு வாங்க. ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு மாவட்டத்தில் கிளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறக்காக அந்த மாநிலத்துக்கே அவசர நிலை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அது மாதிரி பண்ணாதீங்க. அப்போ அதை பற்றி சொல்லக்கூடிய இந்த ஆர்டிக்கலை மாற்றுங்க. இப்படிலாம் நடந்தால் மாநில அவசர நிலை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதையே மாற்றுங்க. அந்த மாவட்டம் நடந்துச்சுன்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலே மத்திய அரசு தனது காவல் படைகளை அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம் சொல்கிறாங்க. இப்போ சில பகுதிகளில் மத கலவரங்களால் சில பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்குல்ல, அப்போது அந்த இடத்துல மாநில அரசுடைய ஒப்புதல் இல்லாமலே மத்திய அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா தன்னுடைய காவல் படைகளை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களே, அப்போ இவங்க 3 விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒன்று என்னதை பற்றி பேசுகிறாங்க, ஆளுநரை பற்றி பேசுகிறாங்க. மாநில ஆளுநர்கள் குறிப்பிட்ட பதவி காலத்திற்கு நியமிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆளுநரை பதவி நீக்கம் பண்ணணும். இது ஒன்று. அடுத்தது சட்டப்பிரிவு 356 பற்றி சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 355 56 நீக்குங்க.
அதில் நீக்குங்கன்னு சொல்ல அதை மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தில் கிளர்ச்சியில் ஏற்பட்ட மாவட்டங்களோ இல்லை அந்த பகுதிகளுக்கு மட்டும் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வாங்க, எல்லா இடத்துக்கும் கொண்டு வராதிங்க, அந்த மாநிலம் முழுமைக்கும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வராதிங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்டு பாயிண்ட் என்னன்னா, மத கலவரங்களால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்துடைய அந்த ஒப்புதல் இல்லாமையே மத்திய அரசு என்ன பண்ணலாம், தன்னுடைய காவல் படைகளை அங்கே அனுப்பலாம், அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம் அப்படின்னு சொல்கிறதா இவங்க ஒரு 3 பரிந்துரை. இதை பாயிண்டாக கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பரிந்துரை வழங்கியச்சுன்னு நம்ம சொல்கிறோமா? ஓகேங்களா? இந்த பரிந்துரையை 2010 வழங்குச்சு. அடுத்தது பரிந்துரை அப்படின்னு போட்டு என்ன பண்ணிக்கோங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த 2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த மத கலவரங்கள் அப்படிங்கிறது தேர்டு பாயிண்ட். ஏன்னா அப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வரும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது 3வது பாயிண்ட். அப்போ 3 சொல்லியிருக்காங்க அவங்க. அடுத்தது பாருங்கள், வெங்கடாச்சலய்யா குழு. வெங்கடாச்சலய்யா குழுவுமே பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு மட்டும் அமைக்கலை. இவங்க பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சீர்திருத்த குழு. இது அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்த குழு. பாருங்க, இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்ட போது 50 ஆண்டுகளுக்கு பின் இந்த செயல்பாட்டு தன்மையை ஆராய்வதற்காக ஒரு குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் என கூறப்பட்டதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 50 ஆண்டுகள் கழித்து இதனுடைய செயல்பாட்டு தன்மையை ஆராய்வதற்காக அமைக்கணும், ஒரு குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தான் இது என்ன பண்ணுறாங்க, அமைப்பாங்க. இது அரசியலமைப்பு சீர்திருத்த குழுன்னு சொல்லுவோம். இவங்களும் மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? இது மத்திய மாநில உறவுகளுக்காக மட்டும் உருவாக்கலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய நோக்கம் அது கிடையாது. அரசியலமைப்பை சீர்திருத்துவதற்கான ஒரு குழு. ஓகேங்களா? 50 வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணோம், அரசியலமைப்பு உருவாக்கியப்பட்ட பின்பு ஒரு 50 வருஷம் கழித்து ஒரு குழுவை அமைக்கணும். அந்த குழு இந்த அரசமைப்புடைய செயல்பாட்டு தன்மையை ஆராயணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி தான் இந்த குழுவை அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய மாநில உறவுகள் ரிலேட்டடாகவும் பரிந்துரையை கொடுத்துருப்பாங்க. எப்படி நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு நிர்வாக சீர்திருத்தத்திற்காக தான் அமைக்கப்பட்டது, அதில் மத்திய மாநில உறவுகள் சார்ந்தது என்ன பண்ணியிருந்தாங்க, பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்போ இதுவும் என்னதான் மத்திய மாநில உறவுகள் சார்ந்த குழுக்களுக்குள்ளே தான் வரும். இவங்களே அது ரிலேட்டடாக இது பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் அதில் வந்துடும். அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே. எப்படி பார்த்தீங்கன்னா ராஜமன்னர் குழுலாம் பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்காகவே அமைச்சாங்க. சர்க்காரிய குழுவும் அதுக்காக மட்டுமே அமைச்சாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது அப்படி கிடையாது. பாருங்க, பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான தேசிய மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம். இந்த இடத்துல உங்களுக்கு பிரதமர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. பிப்ரவரி 22, 2000 நாராயணராவ் வெங்கடாச்சலய்யா நாராயணராவ் வெங்கடாச்சலய்யா தலைமையில் ஒரு குழுவை அமைக்கிறாங்க பிப்ரவரி 22, 2000. அந்த குழு பேர் என்னன்னா அரசியலமைப்பு சட்ட சீர்திருத்த குழுன்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், NCRWCன்னு உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கேட்கலாம். NCRWC, நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? இந்த குழு பார்த்தீங்கன்னா அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியதுன்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 11 உறுப்பினர்கள். பொதுவாக குழுவில் பார்த்தீங்கன்னா 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் பாருங்கள் 11 உறுப்பினர்கள். இது 2000 அமைச்சாங்களா, பரிந்துரையை 2002 கொடுத்தது. இந்த அளவுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பிப்ரவரி 22, 2000 அமைச்சாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டராக அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கார். 11 உறுப்பினர்கள் 2002 பரிந்துரை கொடுக்குது. இந்த நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது தான் இதனுடைய பேர். ஓகேங்களா? இந்த அரசமைப்பை சீர்திருத்துவதற்கான ஒரு குழு, அவ்வளோதான். அப்போ இந்த 5 குழுவை பற்றி பார்த்துட்டோம். என்னென்ன குழு பார்த்துட்டோம்? நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு ஃபஸ்ட்டு பார்த்தோம், PV ராஜமன்னர் குழு செகண்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்காரிய குழு, அடுத்தது என்ன புன்சி குழு, அடுத்தது வெங்கடாச்சலய்யா குழு. ஓகேங்களா? இந்த குழுவை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயிலை கண்டிப்பாக நல்லா கொடுத்துருக்கக்கூடிய ஃபேக்ட் ஆகட்டும் டீட்டெயில் ஆகட்டும் நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போய்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக போகிறதுனா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான். ஓகேங்களா? அதில் பார்க்கும்பொழுது ஏதாவது கண்டென்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பார்த்துக்குவோம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்குங்க, எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்குனாவே நம்ம எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 356 மாநில அவசர நிலையை பற்றியதான ஒரு வழக்கு. பாருங்கள், இது என்ன அப்படின்னு பாருங்கள்.
எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிறது சோமப்ப ராய பொம்மை. இவர் பார்த்தீங்கன்னா 1924 2007, அதாவது அவருடைய அந்த எவ்வளோ வருடம் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மாநிலத்தின் 11வது முதல்வராக பணியாற்றினார். இவருடைய பீரியடு 1924 to 2007 அவர் வாழ்ந்த காலம் அது. ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா 11வது முதல்வராக கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றினார். ஓகேங்களா. ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் 1996 முதல் 98 வரை மனிதவள முன்னேற்ற அமைச்சராகவும் இருந்திருக்காரு. இவரை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க. கர்நாடக மாநிலத்துடைய 11வது முதல்வர். அப்புறம் 1996 முதல் 98 வரை மனிதவள முன்னேற்ற அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஹெச்டி தேவகவுடா, ஐகே குஜ்ரால் இவங்க பிரதமராக இருக்கும் பொழுது அவங்களுடைய அமைச்சரவையிலையும் அவர் பணியாற்றியிருக்கிறார் எஸ்ஆர் பொம்மை அவர்கள். ஓகேங்களா. அப்போ ஒரு கட்டத்தில் இவர் முதல்வராக பதவி வகித்த போது கர்நாடக அரசாங்கம் பதவி நீக்கம் செய்யப்பட்டது. எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க? அங்கே மாநில அவசர நிலையை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள பதவி நீக்கம் பண்ணி குடியரசுத் தலைவர் ஆட்சி அந்த மாதிரி கொண்டு வருது. அப்போ தான் கர்நாடக அரசாங்கத்தை பதவி நீக்கம் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மாநில அவசர நிலையை அங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. இதனை எதிர்த்து முதல்வர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். ஓகேங்களா. இந்த இடத்துல ஆர்டிகல் 356 நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. கர்நாடக அரசாங்கத்தை பதவி நீக்கம் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். இதனை எதிர்த்து சிஎம் என்ன பண்ணுறாருன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு. யார்? இவர் தான், சோமப்ப ராயப்ப பொம்மை. ஓகேங்களா. 1994 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது இதுக்கு. இந்த தீர்ப்பு பாருங்க, மத்திய மாநில உறவுகளில் மாநில உரிமைகளை காப்பதில் இந்த தீர்ப்பு ரொம்ப 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 மிக முக்கிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது. அதனால இந்த தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ கர்நாடக அரசாங்கத்தை பதவி நீக்கம் பண்ணாங்க, அதனால அவர் வழக்கு தொடுக்கிறாரு. வழக்கு தொடுத்தோன்னா 1994 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அப்போ அவங்க அப்படி என்னதாங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. தீர்ப்பு இப்போதான் ஆர்டிகல் 356 பற்றி தான் அவங்க அதிகமாக சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பதுதான் இந்த தீர்ப்பின் மைய கருத்து. மத்திய அரசாங்கம் அரசமைப்பு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தானே தன்னிச்சையான முறையில் ஒரு மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. நீங்களே தன்னிச்சையை முடிவெடுக்கக்கூடாது. அது அரசமைப்பிற்கு எதிராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பின் 356வது உறுப்பை கவனத்துடன் கடைசி ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும். PV ராஜமன்னர் கமிஷனும் சரி, சர்க்காரிய கமிஷனும் சரி, இந்த சொன்னாங்களா இந்த பாயிண்ட்டை, 356 கடைசி ஆயுதமாக தான் பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க. அரசியல் சாசன ஆட்சி சீரழிந்து போச்சுன்னா மட்டும்தான் இந்த சட்டப்பிரிவை மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும். இந்த அரசமைப்பு சட்டம் 356 அது என்னதுங்க, மாநில அவசர நிலை. எடுத்துக்காட்டாக முற்றிலும் சீரழிந்து போச்சு அப்போ மட்டும்தான் பயன்படுத்தணும். பாருங்க, எடுத்துக்காட்டாக சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கவில்லை, மத்திய அரசாங்கத்தின் கட்டளைகளை மாநில அரசாங்கம் மதிக்கவில்லை போன்ற காரணங்களுக்காக மாநில அரசாங்கத்தை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்யலாம். அப்போ அதாவது முற்றிலும் சீரழிந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்போ எப்போ பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க, சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெரும்பான்மை ஆதரவே கிடைக்கல. அப்படிங்கும் பொழுது சரி, மத்திய அரசாங்கத்துடைய கட்டளைகளில் மாநில அரசாங்கம் சரியாக மதிக்கலை, சுத்தமாக மதிக்கவே இல்லை, இப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், மாநில அவசர நிலையை அறிவிக்கணும். சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு என்ன பண்ணக்கூடாது, 356வது உறுப்பை பயன்படுத்தக்கூடாது. அப்போ சாதாரண காரணங்கள்னு என்னென்ன, சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின் இல்லை இந்த பாயிண்ட் இங்கே வராது. ஓகேங்களா, இது முன்னாடி வந்துடும், இதை விட்டுருங்க. சாதாரண இந்த பாயிண்டையே அடிச்சு விட்ருங்க. ஓகேங்களா. சாதாரண காரணங்களுக்காக மத்திய அரசு 356 பயன்படுத்தக்கூடாது. எடுத்துக்காட்டாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி தோல்வி, இந்த மாதிரி ஒரு சாதாரண காரணங்களுக்களால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 356 பயன்படுத்தக்கூடாது.
அதாவது சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருச்சு, எந்த கட்சிக்கு கூட்டணிக்கு பெரும்பான்மை ஆதரவு கிடைக்கல, மத்திய அரசாங்கத்துடைய அந்த கட்டளைகள்லாம் மாநில அரசு பின்பற்றலை அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் மட்டும் நீங்கள் வேணால் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்துங்க. அதை விட்டுட்டு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, நாடாளுமன்றத்தில் ஆளுங்கட்சி தோத்துருச்சு, இந்த மாதிரி காரணங்களுக்காக 356 பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்குது. இந்த பாயிண்ட்டை அடிச்சு விட்டுருங்க. ஓகேங்களா, இது தவறு. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, வேற என்ன சொல்றாங்க, மாநிலத்தில் சரி அப்படி நீங்க அமல்படுத்துறீங்க, சரி ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான், முற்றிலும் சீரழிந்தனால தான் நாங்கள் சட்டப்பிரிவு 356 நீங்க பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, மாநிலத்தில் அரசியல் சாசன ஆட்சி முறை சீரழிந்து விட்டது என்று ஆளுநரின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் ஃபர்ஸ்ட் சமர்ப்பிக்கணும். அப்படி நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, அந்த அவசர நிலையை கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு ஆளுநருடைய அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படணும். அந்த ஆளுநர் அறிக்கையில் என்ன இருக்கணும், மாநிலத்தில் அரசியல் சாசன ஆட்சி முறை முற்றிலும் சீரழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அறிக்கை கொடுக்கணும். எங்கே கொடுக்கணும், நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஓகேங்களா, அப்புறம் பாருங்க, அதில் என்ன அந்த அறிக்கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, மாநிலத்தில் நிலவும் அசாதாரணமான சூழ்நிலையை ஆளுநரின் அறிக்கை தெளிவாக சொல்லியிருக்கணும். சும்மா லைட்டாக இங்கே இப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது என்னாச்சு எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக விவரிச்சிருக்கணும் அந்த அறிக்கை. மாநிலத்தின் சட்டப்பேரவை சரி அறிக்கை கொடுத்தாச்சு, மாநிலத்தை சட்டப்பேரவையை கலைக்கிறீங்க. ஓகே, மாநிலத்தின் சட்டப்பேரவை கலைக்கப்படுவதற்கு முன் என்ன பண்ணுன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு ஆளுநர் அறிக்கை கொடுக்கணும், அந்த ஆளுநர் அறிக்கை தெளிவாக இருக்கணும். அப்புறம் மாநில சட்டப்பேரவை நீங்கள் கலைக்கிறீங்க, ஓகே தான், அந்த மாநில சட்டப்பேரவை கலைப்பதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி செலுத்த போகிறாரு அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒப்புதல் வழங்கப்படணும். 2 மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலேயுமே ஓகே, இந்த மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புதல் வழங்கணும். இதெல்லாம் அவங்க சொன்ன தீர்ப்பு. நீதிமன்றம் சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்தது சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது. அப்போ இதை ஆராய்வதற்கு சட்டப்பிரிவு 356 கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, பதவி நீக்கம் பண்ணுதான். அது பதவி நீக்கம் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு ஆராயக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்துட்டாங்க, அந்த மாநில அரசை பதவி நீக்கம் பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த மாநிலம் நீதிமன்றத்தை நாடலாம். அப்போ அந்த நீதிமன்றம் என்ன பண்ணும், இது சரியா தப்பா, இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஆராயலாம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சட்டப்பிரிவு ஒருவேளை இப்போ ஆராயிறாங்க, கேஸ் அங்கே போயிடுச்சு, நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, நீதிமன்றம் ஆய்வு பண்ணுறாங்க. சட்டப்பிரிவு 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். அது என்னங்க நீதி சீராய்வு அதிகாரம், நம்ம நிறைய டைம் படித்தோம், என்னது, ஒரு பாராளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள், இது ஏதோ ஒரு விஷயம் அரசமைப்பிற்கு முரணாக இருந்துச்சுன்னா அந்த சட்டத்தை செல்லாததாக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது. அப்போ அந்த அதிகாரம் தான் நீதி சீராய்வுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த சட்டப்பிரிவு 356 தவறாக பயன்படுத்தப்பட்டு ஒரு மாநிலத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்துட்டீங்கன்னா, ஒருவேளை அது தப்பாக பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை நீதிமன்றம் கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, அதாவது மத்திய அரசு கொண்டு வந்து அந்த சட்டத்தை என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். தான் பாருங்கள், பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், குடியரசுத் தலைவர் அங்கே ஆட்சி அமல்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சட்டப்பிரிவு 356 தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். அப்படின்னு என்னதுங்க, அவங்க அறிவித்த அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியை செல்லாததாக்கும்னு அர்த்தம். அதான் பாருங்க, பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுமாமா, பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தும். இதுதான் நீதி சீராய்வு அதிகாரம். அவங்க சொன்ன சட்டத்தை செல்லாததாக்கும், மத்திய அரசு விதித்த அந்த சட்டத்தை செல்லாததாக்கும் அதிகாரம். அது எப்போ தான் செல்லாததாக்க முடியும், அரசமைப்பிற்கு முரணாக இருந்தால் மட்டும்தான் செல்லாததாக்க முடியும். அப்போ இது சரியா, அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்துட்டாலும்
அதை கொண்டு வரக்கே நிறைய இது இருக்குது. என்ன பண்ணணும், ஆளுநர் அறிக்கை கொடுக்கணும் பாராளுமன்றத்தில், அந்த அறிக்கை தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாநில சட்டமன்றம் கலைக்கணும் அப்படின்னா கலைச்சி குடியரசுத் தலைவர் ஆட்சி அங்கே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நாடாளுமன்றத்தில் அவைகளுடைய ஒப்புதலும் வேண்டும். சரி, அப்படி பண்ணிட்டாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாநிலம் சார்ந்து நீதிமன்றத்திட்ட நாடலாம். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணும், அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணும். ஒருவேளை அது தவறு அப்படின்னு நீதிமன்றம் முடிவு பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணும், தன்னுடைய நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும். நீதி சீராய்வு அதிகாரம்னா என்ன, பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுறது இல்லை மத்திய அரசு ஒன்று கொண்டு வராங்கன்னா அது அரசமைப்பிற்கு எதிராக இருந்துச்சு அப்படின்னா அதை செல்லாததாக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும், பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்துச்சுன்னா உச்சநீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை என்ன பண்ணும், மீண்டும் பதவியில் அமர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒருவேளை தப்பாக இருந்தால் மட்டும்தான், அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் மட்டும்தான். பாருங்கள், பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு மத்திய அரசின் தன்னிச்சையான பதவி நீக்க நடவடிக்கையிலிருந்து மாநில அரசாங்கம் பாதுகாக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் மத்திய அரசு தன்னிச்சையாக ஒரு முடிவு பண்ணுறாங்கல்ல, தன்னிச்சையாக மாநில அரசை பதவி நீக்கம் பண்ணுறாங்கல்ல, அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படின்னா இது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழக்கு பாருங்கள். இந்த மத்திய மாநில உறவுகள் நம்ம படித்தோன்னா இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எப்போ தீர்ப்பு கொடுக்குறாங்க, என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதிகமாக இந்த 356 பற்றி எப்படி அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும். அப்போ ஒருவேளை இது தப்பாக இருந்துச்சுன்னா அதையை மாற்றக்கூடிய அதிகாரமே யாருக்கு இருக்குது, மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கினாலும் அது தப்பாக இருந்துச்சுன்னா மீண்டும் அந்த மாநில அரசாங்கத்தை பதவியில் அமர வைக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. இது மூலமாக நல்லா தெரியுது இந்த தீர்ப்பு மூலமாக. ஓகேங்களா. அது எப்போ அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் மட்டும்தான். ஓகேங்களா. சரி, இப்போ இன்னொன்று இதில் நீங்கள் சட்டப்பிரிவு 356 பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எல்லாருமே அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 எதிராக தானே சொல்கிறாங்க, மாநில அவசர நிலையை சரியாக பயன்படுத்தணும், கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டாக்டர் அம்பேத்கர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 தேவையற்ற வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிப்பார். ஓகேங்களா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவு உள்ளதே அவர் கசப்புடன் தான் ஏற்றுக்கிட்டார். இது தேவையற்ற வார்த்தை, இது இருக்கவே வேண்டியதில்லை. மாநில அரசாங்கம் இருக்குன்னா அங்கே இருக்கவங்க எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தானே. அப்போ அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவு இருக்குது. ஏன்னா மாநில அவசர நிலையை அறிவிச்சாங்கன்னா அந்த மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க. ஆனால் மாநில அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எதிராக இந்த சட்டப்பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கசப்புடன், ஒரு வேண்டா வெறுப்பாக இந்த சட்டப்பிரிவை அம்பேத்கர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எந்த சட்டப்பிரிவை அவர் தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 356. ஓகே, உங்களுக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு புரிஞ்சிருச்சுங்களா. அப்போ இது வரைக்கும் நம்ம கூட்டாட்சி பார்த்துட்டோம். இது உங்களுக்கு நான் கொடுத்த பிடிஎஃப் அந்த நோட்ஸில் உங்களுக்கு இது இருக்காது. ஓகேங்களா. இது என்னென்னா இது ஒன்றுமே மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவ்வளோ பார்த்தோம்ல, கூட்டாட்சி சம்மந்தமாக 4 வீடியோ பார்த்துட்டோம்ல, இதில் இருக்கக்கூடியதை அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வைஸாக தான், நீங்கள் நோட் கூட பண்ணி வைக்க வேண்டியதில்லை. மைண்டில் இதை நல்லா வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான் இங்கே தனியாக ஒரு டாப்பிக்கில் நம்ம சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதா இந்த டாபிக். ஓகேங்களா. இது எங்கே இருக்குன்னா நம்ம 12th புக்கில் அரசியல் அறிவியல் பாடம் 5 இந்தியாவில் கூட்டாட்சியில் தான் கொடுத்துருப்பாங்க 5.5ல். ஓகேங்களா. இதை நீங்கள் நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நான் நோட்ஸ் கொடுக்கல. இவ்வளோ இதில் பார்த்தோம்ல, அதை தான் இங்கே ஒரு லைட்டாக ஒரு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் தான் பிரச்சனை. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் முன்னாடியே, இது ஒரு டாபிக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை என்னென்னா ஆளுநரின் நியமனம் மற்றும் பணி. இது நம்ம நிறைய கமிஷன்லேயே பார்த்தோம்ல, ஆளுநர் நியமனம் அவர் மத்திய அரசின் முகவராக இருக்கிறாரு, அது அதெல்லாம் தானே பிரச்சனையாக பேசியிருப்பாங்க பாருங்கள். ஆளுநரின் நியமனம் மற்றும் பணி. ஃபஸ்ட்டு, மத்திய அரசின் முகவராக ஆளுநர் மாநிலத்தில் செயல்படுவதை மாநில அரசாங்கங்கள் எதிர்க்குது. அதானே இந்த ஆளுநர் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தின் ஒரு முகவர் தான். அவர் ஒரு மாநிலத்தில் செயல்படுறத மாநில அரசாங்கங்களில் எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ ஆளுநர் பதவி ரத்து பண்ணணும் அப்படின்னு கூட சில கமிஷனில் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ராஜமன்னர் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக ராஜமன்னர் குழு விமர்சித்தது.
இதெல்லாம் அந்த ராஜமன்னர் குழு நம்ம இப்போ அந்த இடத்துல இந்த நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல இதை எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஏதாவது வருதுன்னா அந்த இடத்துல லைட்டாக ஹிண்ட் மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கணும். ராஜமன்னர் குழு என்ன பண்ணுதுன்னா மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை இருக்காங்கல்ல, அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்து ஆளுநர்களின் அதிகாரங்களை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வலியுறுத்தப்பட்டுதான் வருது தமிழகத்தில். ஓகேங்களா. மாநில கட்சி அரசியலில் தீவிரமாக இயங்கும் தலைவர்களை மாநில ஆளுநராக நியமிக்கக்கூடாது. அந்த கட்சி அரசியலில் தீவிரமாக இருப்பாங்கள்ல அரசியலில், அவங்கள அந்த தலைவர்களை மாநில ஆளுநராக நியமிக்கக்கூடாது, கட்சியில் இருக்கிறவங்கள ஆளுநராக நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம முன்னாடியே அந்த கமிஷன்லேயே அவங்க சொன்னாங்கல்ல, பார்த்தோம்ல. அப்புறம் பாருங்க, ஆளுநர்கள் நியமனத்தில் என்ன பண்ணணுங்கிறாங்க எல்லாரும், மாநில அரசாங்கங்களை கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கட்சிகள்லாம் வலியுறுத்துறாங்க. இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புரியுதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட மிகச்சிறந்த அறிஞர்களை சேவையாளர்களை ஆளுநராக நியமிக்க வேண்டும். மேலே கமிஷனில் கூட சொல்லியிருந்தாங்கல்ல, நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சி தலைவர்களை நியமிக்காதீங்க, இந்தியாவுக்காக பாடுபட்டிருக்காங்களா அப்படிப்பட்ட குடிமகன்களை ஆளுநராக நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அதிருப்தியை உருவாக்கியுள்ளன. அப்போ மத்திய அளவில் ஒரு ஆளும் கட்சி இருக்கும், அதை சார்ந்த ஒரு தலைவர் தான் வந்து மாநிலங்களுக்கு ஆளுநராக போகிறாங்கன்னா அந்த இடத்துல எதிர்க்கட்சி இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இப்போ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நிறையா மாநிலங்கள் பாருங்கள், ஆளுநருக்கும் முதல்வருக்கும் அந்த ஒரு இது வரும், அந்த பிரச்சனை வரும். அப்போ என்னென்னா அவங்க மத்திய அளவில் ஆளும் கட்சி சார்ந்தவங்களாக இருப்பாங்க, மாநில கட்சியில் வேறு கட்சி அங்கங்கே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை வருது. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களுடைய செயல்பாடுகள் ஆளுநரின் செயல்பாடுகள் அதிருப்தியை உருவாக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. மாநிலங்களில் ஆளும் கட்சி உடைந்து போனாலோ அல்லது தொங்கு சட்டமன்றம், யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போகுதுல, அதுதான் தொங்கு சட்டமன்றம், அப்படி உருவானாலோ ஆளுநருடைய முடிவுகள் என்ன ஆகுதுன்னா தேவையில்லாமல் சர்ச்சையை உருவாக்குது. அப்போ இது பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த இந்திய கூட்டாட்சியோடைய ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஆளுநரின் நியமனம் அது அவங்களுடைய பணி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அவர் மத்திய அரசாங்கத்தின் முகவராக இருக்கார், அதனால எல்லா மாநில அரசாங்கங்களில் அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க. அப்புறம் ராஜமன்னர் குழு கூட மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக சொல்கிறாங்க. அண்ணாதுரை அவர்கள் காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஆளுநரின் அதிகாரங்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கட்சி தலைவர்கள் மாநில ஆளுநராக இருக்கக்கூடாது, மாநில ஆளுநரை நியமிக்கும் பொழுது மாநில அரசாங்கங்களை கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட அறிஞர்களை ஆளுநராக அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே இதெல்லாம் ஒரு ஜென்ரலான ஒரு பாயிண்ட்டு. இதை நீங்கள் லைட்டாக சொல்கிறத கவனிச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா. இது பெருசாலாம் நீங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். இந்திய கூட்டாட்சியின் பிரச்சனைகள்னு போட்டு ஃபஸ்ட்டு ஆளுநரின் நியமனம் அப்படின்னு போட்டாவே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். ஆளுநர் வந்து மத்திய அரசின் முகவராக இருக்காங்க, இவங்க வந்து அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ எதிர்கட்சி ஆளும் அந்த மாநிலங்களில் வந்து ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையிலான அந்த ஒரு அதிருப்தி வந்து உருவாகுது. அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்டெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா. இது ஒரு எஸ்ஏ மாதிரி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கல்வி. செகண்ட் பிரச்சனை என்னென்னா கல்வி. இப்போ கல்வி நமக்கு எந்த பட்டியலில் இருக்குது, பொது பட்டியலில் இருக்குதுன்னு பார்த்தோம். 1976 என்ன பண்ணிட்டாங்க, மாநில பட்டியலிருந்து கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தை பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் கல்வி எங்கே இருந்துச்சு, மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது, பொது பட்டியலில் இருக்குது 1976க்கு அப்புறம். அப்போ பொது பட்டியலில் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமாக மத்திய அரசும் முடிவெடுக்கலாம், மாநில அரசும் முடிவெடுக்கலாம். அப்போ இந்த ரெண்டுக்கும் முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதுதான் என்ன ஆகும், செல்லுபடியாகும். பாருங்க, ஆகையால் முரண்பாடுகள் தோன்றினால் மத்திய அரசின் சட்டம் தான் செல்லுபடியாகும். அப்போ இதனால் கல்வி ரிலேட்டடாக பிரச்சனை வருது. அப்போ மத்திய அளவில் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க, நம்ம தமிழ்நாடு மாநில கொள்கை கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, பிரச்சனையாகுதா, கல்வி சம்மந்தமாக பிரச்சனையாகுதா, இந்த கொள்கை தான் கரெக்டாக நம்ம சொல்லுவோம், அவங்க சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனை வரும். நம்ம நியூஸ்லாம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வாசிக்கணும் நிறையா. அப்போ நீங்கள் ஒரு ஒப்பீனியனை க்ரியேட் பண்ணணும், இது எப்படி கரெக்டு, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா. அப்போ எல்லா மாநிலமும் அப்படி தான், எல்லா மாநிலமும் அந்தந்த கல்விக் கொள்கையை உருவாக்கிக்கலாம். அப்போ பொதுவாக தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று போட்டாங்க.
அப்போ எந்தெந்த மாநிலங்கள்லாம் அதில் இணைஞ்சிருக்காங்க, எந்தெந்த மாநிலங்கள்லாம் இணையில, அப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்போ இது ஒரு பிரச்சனை. செகண்ட் வந்து கல்வி. அடுத்தது பாருங்க, இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். மாநில சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு தேக்கி வைத்தல். இப்போ ஒரு மாநில சட்டமன்றம் இருக்கு, ஓகேங்களா? மாநில சட்டமன்றம், ஸ்டேட் கவர்மெண்ட் சட்டமன்றம் இருக்கு. அந்த சட்டமன்றம் வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணி அதை நிறைவேற்றி யாருக்கு அனுப்பணும்? கவர்னருக்கு அனுப்பணும். இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா அந்த மசோதாவை 2 அவையிலையும் நிறைவேற்றி யாருக்கு அனுப்புவாங்க? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அப்போ மாநில சட்டமன்றம் என்ன பண்ணுவாங்க? மசோதாவை நிறைவேற்றி யாருக்கு அனுப்பணும்? ஒப்புதலுக்காக கவர்னருக்கு அனுப்பணும். கவர்னர் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிட்டாருன்னா அது சட்டமாயிரும். அப்போ இந்த பில்லை அனுப்பும்போது கவர்னருக்கு ஒரு 4 அதிகாரம் இருக்குது. என்னென்ன அதிகாரம் இருக்குது? அந்த பில்லுக்கு ஓகே சொல்லலாம், இல்லை என்ன பண்ணிக்கலாம்னா அதை வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், எதுவுமே சொல்லாமல் அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது ரீகன்சிடரேஷனுக்கு அதை அனுப்பலாம். ரீகன்சிடரேஷனாக மறுபரிசீலனைக்காக அவர் என்ன பண்ணலாம்? திருப்பி அனுப்பலாம் அந்த அவைக்கு. 4வது கண்டிஷன் தான் இந்த சட்டப்பிரிவு 201. இது என்ன சொல்லுதுன்னா, அந்த மசோதாக்களில் தன்னால் முடிவெடுக்க முடியல, அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் பரிசீலனைக்காக ஒதுக்கி வச்சிடலாம். அந்த மசோதாவை 3 கண்டிஷன் ஓகே சொல்லலாம், வித்ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், மறுபரிசீலனைக்காக அனுப்பலாம். 4வதாக ஒன்று என்னன்னா, கவர்னர் என்ன பண்ணலாம்? அந்த மசோதாவை குடியரசுத் தலைவருடைய பரிசீலனைக்காக ஒதுக்கி வச்சிடலாம். இதை சொல்கிறது தான், இந்த 4வது அதிகாரத்தை சொல்கிறது தான் சட்டப்பிரிவு 201. மாநில சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு தேக்கி வைத்தல். அதை வந்து தேக்கி வைக்கிறது, அதை வந்து அந்த அப்போ குடியரசுத் தலைவருடைய அந்த கன்சிடரேஷனுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அது முடிவெடுக்கிறதுக்கு லேட் ஆகும்ல, அந்த சட்டத்தை நம்ம ஈஸியாக அமல்படுத்த முடியாதுல்ல. அப்போ இது ஒரு பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது. இப்போலாம் இதுதாங்க நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மசோதா ரிலேட்டடாக நிறையா பிரச்சனை, கேஸெல்லாம் கூட இந்த உச்சநீதிமன்றம்லாம் கூட அதுக்கு தீர்ப்புலாம் வழங்கியிருப்பாங்க. மறுபடியும் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு கேள்வி கேட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அதுக்கும் வந்து முன்னாடி சொன்ன தீர்ப்பு லைட்டாக மாற்றி என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது. இப்போ அதை சொல்ல முடியாது, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த இடத்துல சொல்ல முடியாது. நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணலாம், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸே தனியாக பார்த்துடலாம். பாலிட்டியோட அந்த 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அதை தனியாக பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லா அது புரியும். அதுக்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ சட்டப்பிரிவு 201 அது என்ன சொல்லுது? மாநிலங்கள் நிறைவேற்றும் சட்ட மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அதை சொல்கிறது தான் 201, ஓகேங்களா? இதை என்ன சொல்கிறாங்கன்னா, மாநிலத்தின் நிதி சட்ட முன்வரைவுகளை, மணி பில்ல இருக்குல்ல, மணி பில் சாதாரண பில் அதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். மணி பில் இந்த இடத்துல நிதி சட்ட முன்வரைவுகளை ஆளுமைகள் இல்லை ஆளுநர் தேக்கி வைத்தால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? அதை நிராகரிக்கலாம் அல்லது அவைகளுக்கு தன்னுடைய இசைவை தெரிவித்து அவைகளை சட்டமாக்கலாம். இப்போ குடியரசுத் தலைவருக்காக ஆளுநர் அதை ஒதுக்கீடு பண்ணியிருக்கால மாநில மசோதாவை, நிதி மசோதாவை. அப்போ அதை அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா அதை நிராகரிச்சிடலாம், இல்லைன்னா ஓகே சொல்லலாம். 2 விஷயத்த அவர் பண்ணலாம், ஓகேங்களா? நிராகரிச்சிட்டாருன்னா அது ஒரு பிரச்சனையாகும், ஓகே சொல்லிட்டாருன்னா ஓகே தான், ஓகே சொல்லிட்டாருன்னா உடனே சட்டமாயிரும். பாருங்க, அது வந்து நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும். மாநிலத்தின் சாதாரண சட்ட முன்வரைவுகள் ஆளுநர்களால் ஒருவேளை குடியரசுத் தலைவருக்காக தேக்கி வைக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாமாமா? அந்த முன்வரைவுகள்னா என்னது? மசோதாக்களை திரும்பவும் விவாதிக்குமாறு மாநில சட்டமன்றத்திற்கே அனுப்பலாம். மறுபரிசீலனை செய்து மீண்டும் அந்த முன்வரைவுகளை மாநில சட்டமன்றம் அனுப்பினாலும் குடியரசுத் தலைவர் முன்வரைவை நிராகரிக்கலாம். இது பாருங்க எப்படி வருது. இப்போ அதாவது கவர்னர் வந்து நம்ம மாநில சட்டமன்றம் அனுப்பிச்ச பில்லை பிரசிடெண்ட்டுக்கு ஒதுக்கிட்டார், ஓகேங்களா? பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்? மணி பில்னா ஓகே சொல்லலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நிராகரிக்கலாம். ஒருவேளை சாதாரண பில்லாக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணலாம்னா மறுபரிசீலனைக்காக எங்கே அனுப்பலாம்? மறுபடியும் மாநில சட்டமன்றத்துக்கே அனுப்பலாம் குடியரசுத் தலைவர். சரி, மாநில சட்டமன்றம் மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணி திருப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதைய என்ன பண்ணிடலாம்? நிராகரிக்க முடியும் அவர்னால. ஆனால் இப்போ நார்மலாக பாராளுமன்றம், இப்போ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாராளுமன்றம் வந்து ஒரு பில்லை வந்து அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடெண்ட்டுக்கு ஒரு ஆர்டினரி பில்லை அனுப்புகிறாங்க. பாராளுமன்றம் நான் சொல்கிறது, மாநில சட்டமன்றம் சொல்ல, பாராளுமன்றம் ஒரு பில்லை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்? ஓகே பண்ணலாம்,
இல்லைன்னா வித்ஹோல்டு பண்ணலாம், இல்லைன்னா ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். ஓகேங்களா? அப்போ ரீகன்சிடரேஷனுக்கு அந்த பில்லை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா பாராளுமன்றம் அந்த மறுபரிசீலனை பண்ணி திருப்பி என்ன பண்ணுவாங்க, பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அதாவது செகண்ட் டைம் அந்த மறுபரிசீலனை பண்ணி திருப்பி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்கல்ல, அப்போ பிரசிடெண்ட் ஓகே சொல்லி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்களா அப்படி கிடையாது. மறுபரிசீலனை பண்ணுறக்காக சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க, மாநில சட்டமன்றத்துக்கு. மாநில சட்டமன்றம் ஓகே சொல்லி, அதாவது என்ன மறுபரிசீலனை பண்ணி திருப்பி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனாலும் அவர் அதை நிராகரிக்கலாம். ஆனால் இந்த சாதாரண பில்லில் இந்த பாராளுமன்ற பில்லு அப்படி பண்ண முடியாது பிரசிடெண்ட். அதுதான் ரூல்ஸே. மறுபரிசீலனைக்கு ஒரு டைம் குடியரசுத் தலைவர் வந்து மறுபரிசீலனைக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாருல அந்த பில்லை சரி தேவையான திருத்தங்கள்லாம் பண்ணி அந்த பாராளுமன்றம் திருப்பி அனுப்புது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புதுன்னா அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஓகே சொல்லணும் பிரசிடெண்ட். அதுதான் நார்மலான ப்ரொசீஜர். ஆனால் இந்த பில்லை மட்டும் அப்படி பண்ண முடியாது. எப்போ அந்த கவர்னர் ஒதுக்கி வைக்கிறாரு பார்த்தீங்களா பிரசிடெண்ட்டுக்கு, அப்போது ரீகன்சிடரேஷனில் அவர் நிராகரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போன கிளாஸ்லேயும் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இதையே. ஓகேங்களா? ஆனால் பல மாநில அரசுகள் இப்படி தான் சொல்கிறாங்களா, இதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஆனால் பல மாநில அரசுகள் இவ்வழிமுறை மீது அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனை என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியல் காரணத்திற்காக ஆளுநர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரிவை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ்லாம் பாருங்கள், ரெகுலராக இதை தான் போட்டுட்ருக்குறாங்க. எதிர்கட்சிகள் ஆளும் மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக ஆளுநர்கள் இந்த விவகாரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அரசியல் காரணத்திற்காக என்ன பண்ணுறாங்க, தவறாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய பில்லை குடியரசுத் தலைவருக்கே ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்படி ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஓகே சொல்லிட்டா ஓகே தான், இல்லைன்னா நிராகரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? மறுபரிசீலனைக்காக அனுப்பப்பட்டு திருப்பியும் அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பியும் அனுப்பும் பொழுது குடியரசுத் தலைவர் வந்து ஏற்றுக்கிட்டாருன்னா பரவாயில்ல. ஆனால் என்ன பண்ணிடுறாங்க, நிராகரிச்சிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த பில்லே சட்டமாக போயிடும்ல. மாநிலத்திற்கான ஒரு மசோதா அது. அப்போ ஒரு நல்ல விஷயமா இருந்தால் அது சட்டமாகாமல் போயிருமில்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒரு பிரச்சனையாக இருக்குது கூட்டாட்சியில். அடுத்தது நம்ம முன்னாடியே பார்த்ததான் சட்டப்பிரிவு 356 ஒரு பிரச்சனையாக இருக்குது, மாநில அவசர நிலை. மாநிலத்தில் அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், மாநில அவசர நிலையை அறிவிக்கலாம். ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது ஆளுநரின் அறிக்கை இல்லாமலோ குடியரசுத் தலைவர் 356 பயன்படுத்துகிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கினதுக்கப்புறம் ஓகே தான் அவர் அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இது ஒரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளும் பல்வேறு மாநிலங்கள் சட்டப்பிரிவு 356 மத்திய அரசாங்கத்தால் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று விமர்சிக்கிறாங்க. ஆகையால் அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய பல்வேறு மத்தியில் ஒரு ஆளும் கட்சி இருக்கும், அதுக்கு எதிர்கட்சியாக சில கட்சிகள் அங்கங்கே வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஆளும் கட்சிக்கு எதிரான கட்சிகள் மாநிலங்களில் ஆட்சி பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டப்பிரிவு 356 மத்திய அரசாங்கம் தப்பாக பயன்படுத்துது, அதனால் இதை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறாங்க. ஓகேங்களா? அப்போ அரசமைப்பு ஆட்சி முறை சீர்குலைந்து விட்டால் தான் குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலையை அறிவிக்கலாம். அப்போ இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனை ரிலேட்டடாக தான் நமக்கு என்ன கொடுக்குறாங்க, கமிஷன்லாம் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, உச்சநீதிமன்றம் தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதெல்லாம் இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதுக்கு ஒரு தீர்வே இல்லாத மாதிரி தான் போயிட்டுருக்குது. அடுத்தது பாருங்கள், அனைத்து இந்திய பணிகள், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ், அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னதுங்க, ஆர்டிக்கல் 312. ராஜ்யசபா அதை உருவாக்கும். பாருங்க, இப்பணிகளின் அதிகாரிகள் யாரால் தேர்வு செய்யப்படுறாங்க, மத்திய அரசால் தேர்வு செய்யப்படுறாங்க. எல்லாரும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, இந்த பணிகளுடைய அதிகாரிகளை மத்திய அரசு தான் தேர்வு பண்ணுது. மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசால் இவ்வதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மாநிலங்களுக்கு மத்திய அரசு தான் தேர்வு பண்ணுது, அவங்க மாநிலத்தில் வேலை பண்ணுறாங்க. இப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஐஏஎஸ் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் தேர்வு பண்ணுறாங்க எக்ஸாம் வச்சு. அப்போ ஐஏஎஸ் அப்படிங்கிறவங்க மாநிலத்துக்குள்ளே தானே பணியாற்றுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசால் இவ்வதிகாரிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம்.
ஓகேங்களா. மாநில அரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல் இண்டியா சர்வீஸோடைய அந்த அதிகாரி, அனைத்து இந்திய பணி அதிகாரிகள்லாம் இருக்காங்கல்ல, மத்திய அரசாங்கம் மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க தேர்வு பண்ண ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே. அந்த ஆஃபீஸர்ஸை அந்த மாநில அரசாங்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இடமாற்றம் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் அவங்கள பதவியிலிருந்து நீக்க முடியாது. இது நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டும்தான் அவர்களை பதவியிலிருந்து நீக்க முடியும். மாநில அரசாங்கம் பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஆனால் டிரான்ஸ்ஃபர் வேணால் அவங்கள பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸர்ஸை அனுப்புகிறாங்க தேர்வு பண்ணி. அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு அந்த ஆஃபீஸர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா. ஆனால் என்ன பண்ண முடியாது, பதவி நீக்கம் பண்ண முடியாது. மத்திய அரசு தான் அவங்கள பதவி நீக்கம் பண்ண முடியும். ஆகவே அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த அதிகாரிகள் மாநில அரசில் வேலை செஞ்சாலும் மாநிலத்தில் வேலை செஞ்சாலும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாநில அரசுகள் மீது மத்திய அரசு இவ்வதிகாரிகள் மூலமாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மத்திய அரசு என்ன பண்ணுதாமா, இந்த அதிகாரிகள் மூலம் மாநில அரசின் மீது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ராஜமன்னர் குழுலாம் பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் அப்படின்னே பரிந்துரைத்தது. அப்போது இதெல்லாம் பிரச்சனை. இந்த 5 விஷயங்கள் பிரச்சனையாக பேசப்படுது, ஒரு 5-6 விஷயம். அப்போ இதெல்லாம் வச்சு தான் இந்த இந்திய கூட்டாட்சியுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் தான். என்னென்ன பிரச்சனை, இந்த சட்டப்பிரிவு 356, கல்வி, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆளுநருடைய அந்த நியமனம், அப்புறம் மாநில சட்ட முன்வரைவுகளை குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு தேக்கி வைக்கிறது, அடுத்தது சட்டப்பிரிவு 356 முன்னாடியே பார்த்துட்டோம், அனைத்து இந்திய பணிகள், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க, அந்த கமிஷனில் இதை பற்றி தானே பேசியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல, எல்லா கமிஷன் சட்டப்பிரிவு 356 பற்றி பேசினாங்க, ஆளுநருடைய பதவி பற்றி பேசினாங்க, அனைத்து இந்திய பணிகள் 312 பற்றி பேசினாங்க. அப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது. இதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இனி வரக்கூடிய நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கும் பொழுது இதை நீங்கள் புரிஞ்சுட்டு அதை பாருங்கள். உங்களுக்கு அங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெளிவாக புரியும். நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளால் அதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால் யோசிக்கவாது முடியும். ஓகேங்களா. அதுக்காக சொல்கிறேன். இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்கிறத நம்ம கேட்போம். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தோட இதையும் கேட்டு நம்மளா அந்த இது வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சரியாக ஒரு இது கொடுக்குறோம், சொல்யூஷனை கொடுக்குறோம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுடைய மெயின்ஸ் எக்ஸாம் நம்மளாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சொல்யூஷன் நம்ம எழுதணும். எல்லாரும் சொல்கிறத வச்சு நம்ம எழுதக்கூடாது. இந்த பேசிக் புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு நமக்கு என்ன தோணுது அதை எழுதும் பொழுது தான் ஆன்சர் நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிங்க மத்திய மாநில உறவுகள். நம்ம இதில் ஒரு 4 வீடியோ பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஷெட்யூல் 6க்கு இதோட முடியுது. ஓகேங்களா. இந்த டாப்பிக்கோட முடியுது. உங்களுக்கு அந்த இந்தியாவில் கூட்டாட்சி அந்த லெசன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் புக்கை ரீட் பண்ணுறனாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே தான், உங்களுடைய விருப்பம் தான். நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் எல்லாமே சொல்லிட்டேன். இந்த இந்திய கூட்டாட்சியின் பிரச்சனைகளும் தேவைகளும் நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். நான் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்படியே எனக்கு வேணுங்க. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தாங்க. இந்த சட்டப்பிரிவு 201 நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். கல்வியை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் சட்டப்பிரிவு 356 பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம். அனைத்து இந்திய பணிகளை பற்றி முன்னாடியே பார்த்துட்டோம். இதெல்லாம் பிரச்சனைகள்னு சொல்கிறக்காக இந்த டாப்பிக்கை தனியாக இங்கே கொண்டு வந்தேன். மற்றபடி இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். அதனால தான் தனியாக செப்பரேட்டாக நோட்ஸ் கொடுக்கல. இல்லைங்க, நான் திரும்பி நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இந்தியாவில் கூட்டாட்சியில் 5.5 இருக்குது. அதை கூட நீங்கள் ரீட் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். வேண்டியதில்லை. எனக்கு கேட்டால் நீங்கள் ஒரு டைம் கவனிச்சாவே இது போதுமானது. இது நிறைய நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. இது புரிதலுக்காக தான் இது இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். முன்னாடியே இந்த டாபிக் எல்லாம் பார்த்துட்டோம், கவர் பண்ணிட்டோம். இந்த 4 வீடியோலேயே இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். திருப்பி தான் நான் சொன்னேன் இதையே. ஓகேங்களா. அதனால தான் தனியாக நோட்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. சொல்லும்போது கூட அது எழுதிக்கோங்க. இல்லை புக்கில் பார்த்துட்டு கூட ஏதாவது ஃபேக்ட் மாதிரி இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி அந்த 3 வீடியோவும் பார்த்துட்டு இந்த 4வது வீடியோவும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா பாயிண்ட்டும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். ஓகேங்களா. கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா. டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கடைசியில் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸை பற்றி யோசிக்காதீங்க. ஒரு டைம் எல்லாமே முடிச்சுட்டு பாலிட்டிக்குன்னே கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.